கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நம்பிக்கை டிவி சேனல் மூலமாக உங்களை பார்க்கறது மிக்க மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை காத்தால் 6:30 மணிலேருந்து 7 மணி மட்டும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்டவர் உங்களோட பேசுகிறாங்க. கண்களை மூடி நம்ம செவிப்போம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு எங்களோட கர்த்தர் நீர் பேசுவீராக. பேசுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே சுத்தமப்பா, எந்த நோக்கத்தோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவங்களோட நீங்கள் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெறுமையாக வராது, நான் சொன்னது செய்து முடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வாக்கு கொடுத்துருக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசுவீராக. அப்படியே நீங்கள் செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கொண்டு வருகிறேன். இந்த நாள் ஆவியானவர் உங்களோட பேசுகிற காரியம் என்னென்னு சொன்னால், என் கிருபை உனக்கு போதும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பூமியில் அநேக நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நிமித்தம் தான் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை காட்டிலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டுடைய கிருபை மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம நடத்தி வந்தது, நம்ம சுமந்தது, நம்மளை ஏங்கி வைத்தது, நம்மளை தப்பி வைத்தது எல்லாமே தேவனுடைய கிருபை. இது வரைக்கும் உங்களை நடத்ததை காட்டிலும், இது வரைக்கும் உங்களை சுமந்ததை காட்டிலும், இது வரைக்கும் உங்களை அரவணைத்ததை காட்டிலும், இது வரைக்கும் ஆண்டவர் செய்த உங்கள் நன்மைகளை காட்டிலும், இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, என் கிருபை உனக்கு போதும். இந்த உலகத்தில் பணம் வைத்து கொண்டு இருக்கலாம், பதிவு வைத்து கொண்டு இருக்கலாம், நல்ல ஒரு வேலை ஸ்தானத்தில் இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மைகளோடு வாழலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இல்லை என்று சொன்னால், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்ம எதிர்பார்க்குற நன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்றது காரணம் என்ன சொன்னால், கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இல்லை, கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேலே இல்லை, கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இல்லை. வேதம் சொல்லுகிறது, யோவானில் 1:16 17 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருபையின் மேலே கிருபை தருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைன்னா, கிருபையின் மேலே கிருபை உங்களுக்கு தருகிறேன், கிருபையின் மேலும் கிருபை உங்களுக்கு தருகிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு நடத்தி வந்ததை காட்டிலும், இது வரைக்கும் உங்களுக்கு சுமந்து வந்ததை காட்டிலும், இது வரைக்கும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ததை காட்டிலும், இந்த நாட்கள் தொடங்கி கிருபையின் மேலே கிருபை உங்களுக்கு கொடுத்து வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே இல்லைன்னு சொன்னால், இந்த பூமியில் நிரந்தரமாக ஆசீர்வாதமாக வாழ முடியாது. எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணுகிறோம், ஓடுகிறோம், செயல்படுகிறோம், எதிலுமே வெற்றி இல்லாதது காரணம் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை காட்டிலும் உடைய கிருபை நல்லது. ஆண்டுடைய கிருபை எப்படியாப்பட்டது என்று சொன்னால், நம்ம ஜீவனை காட்டிலும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. அவர் நல்லதாக காணப்படுகிறது. தேவனே, அவர் கிருபை மட்டும்தான் இது வரைக்கும் உங்களை நடத்தி வந்தது. உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை இது வரைக்கும் தாங்கினது. உங்கள் குடும்ப சமாதானம் இல்லாமல் இருந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கினது. கர்த்தருடைய கிருபை இருக்கிற விஷயம் தான் இந்த நாள் மட்டும் உங்களை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இது வரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இது வரைக்கும் அல்ல, நீங்கள் மரண பரியன்று அவர் நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம ஜெயமாக வாழ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழும்போது தேவ கிருபையிலும் மனுஷ தயவுலையும் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே. ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே பெருகும் என்று சொன்னால், மனுஷனுடைய தெய்வம் நம்ம மேலே பெருகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறேன்னா, என் கிருபையின் மேலே கிருபை உங்களுக்கு நான் தருகிறேன், கிருபையின் மேலே கிருபை தருகிறேன். இது வரைக்கும் உங்களை நடத்தியதை காட்டிலும், இது வரைக்கும் உங்களை சுமந்து வந்ததை காட்டிலும், இது வரைக்கும் உங்களை அரவணைத்ததை காட்டிலும், இது வரைக்கும் உங்களை ஜெயம் கூட்டதை காட்டிலும், இனி வர நாட்களில் என் கிருபை மேலே கிருபை உங்களுக்கு கொடுத்து நான் வழிநடத்த போகிறேன்.
அவருடைய கிருபை நம்மளை வழிநடத்த போகிறது. அவருடைய கிருபை நம்மளை அரவணைக்க போகிறது. அவர் கிருபை இது வரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே தரப்போகிறார். இந்த மனுஷன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் சொன்னால் தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் சுகத்தோட, பலத்தோட, ஆசீர்வாதத்தோட, வெற்றியோடு இந்த பூமியில் நம்ம வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையின் மேலே இந்த வரப்போகிற நாட்களில் கிருபையின் மேலே கிருபை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், இது வரைக்கும் கலங்கி போயிருக்கலாம். என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வேலை ஸ்தானத்தில் ஜெயம் இல்லை, என் வேலை ஸ்தானத்தில் வெற்றியை நான் பார்க்க முடியல, நான் கைவிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தோல்வி என்று சொல்லுகிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உனக்கு கிருபை போதும். அது மட்டும் இல்லை, யோவான் 1:16-17 சொன்னது போல் கிருபையின் மேலே கிருபை உங்களுக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிநடத்த போகிறார். அந்த கிருபை மட்டும்தான் இந்த பூமியில் நம்ம நிலைத்து நிற்க முடியும். அவர் கிருபை நிமித்தம் தான் இது வரைக்கும் நம்ம வாழ முடிந்தது. அவருடைய கிருபை நிமித்தம் தான் இது வரைக்கும் நம்ம சுகமாக இருக்க முடிந்தது. எத்தனையோ பேர் நம்ம முன்பதாக மரித்து போயிருக்கிறாங்க, நம்ம குடும்பங்களில் மரித்து போயிருக்கிறாங்க, வியாதி மரித்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை நிமித்தம் தான் இது வரைக்கும் உங்களையும் என்னையும் நம்மையும் நடத்தி வந்தார். அவருக்கு கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் ஜெயமாக வாழ முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் எந்த நன்மையை நம்மளால் பார்க்க முடியாது. அவருடைய கிருபை இது வரைக்கும் நம்மளை சுமந்தது, ஏங்கி வைத்தது, தப்பி வைத்தது, கனப்படுத்தது, உயர்வு கொண்டு வந்தது. அவர் கிருபை நம்ம வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தரும். அவர் கிருபை இல்லை என்று சொன்னால் நம்ம எந்த வித காரியங்களும் ஜெயமாக வாழ முடியாது. இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையும் மனுஷ தெய்வம் உங்கள் வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அது மட்டுமில்லை, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 84 பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 சொல்லுகிறது, அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுன்னு சொன்னால் பலத்தின் மேலே பலம் தருதோ. சங்கீதம் 84 7 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலத்தின் மேலே பலன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல கலங்கி போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி யோசித்து கொண்டு உக்காந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம்னா, பலத்தின் மேலே பலன் உங்களுக்கு நான் தருகிறேன். சோர்ந்து போயிருக்கிற அருமையான சகோதரனே, சோர்ந்து போயிருக்கிற அருமையான தாயே, ஒன்றுமே என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் சோர்ந்து போய் உக்காந்து கொண்டு இருக்கிற சொல்லுகிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், உங்களுக்கு நான் பலத்தின் மேலே பலம் தருகிறேன். எப்போ தெரியுங்களா அந்த பலத்தின் மேலே பலன் வரும்? கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே பெருக செய்யும் போது தான், கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே ஜெயமாக வாழும் போது தான், கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருக்கும் போது தான் பலத்தின் மேலே பலன் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். இந்த பூமியில் நீங்கள் பலத்தோடு வாழணும், சுகத்தோடு வாழணும், எல்லாருக்கும் பிறருக்கு நன்மை செய்கிற கரமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், என் கிருபை உமக்கு போதும். அந்த கிருபை இந்த நாட்கள் தொடங்கி பலத்தின் மேலே பலன் தரப்போகிறார். அந்த கிருபை உங்கள் மேலே பெருகும்போது ஒரு அற்புதம் முதலாவது நடக்குதுன்னா, பலத்தின் மேலே பலனை உங்களுக்கு கொடுத்து வழிநடத்த போகிறார். பலத்தின் மேலே பலன் உங்களுக்கு கொடுத்து வழிநடத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த விதத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல கண்ணீரோடு உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் வெற்றியில் சோர்ந்து போய் நான் ஒரு மூலையில் உட்காந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறேன்னா, பலத்தின் மேலே பலன் உங்களுக்கு கொடுத்து நான் வழிநடத்த போகிறேன். ஒரு வேளை ஊழியத்தில் ஒன்றுமேல் என்று சொல்லி கலங்கி தூரோடு வைத்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை அடுத்த காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது தத்தரிச்சுனுக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு வேளை குடும்பத்தில் சமாதானம் கெடுத்துட்டு, ஒரு வேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நான் பலத்தின் மேலே பலன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் வெற்றி காணாத இருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் எது செய்தாலும் நன்மை காண முடியல என்று சொல்லுகிற அருமையான சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், பலத்தின் மேலே நான் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறேன். இப்போ இருப்பதை காட்டிலும் வரப்போகிற நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலத்தை கொடுத்து எல்லா காரியமும் வெற்றியும் ஜெயமாக வாழக்கூடிய கிருபையை தயவு உங்களுக்கு கொடுத்து வழிநடத்த போகிறார்.
முதலாவது இந்த பூமியில் வாழறதுக்கு தேவ கிருபை. அந்த கிருபை என்ன பண்ண போகிறாருன்னா, கிருபையின் மேலே கிருபை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பலத்தின் மேலே பலத்தை கொடுக்க போகிறார். ஜெயத்தின் மேலே ஜெயத்தை கொடுக்க போகிறார். வெற்றியின் மேலே வெற்றி கொடுக்க போகிறார். சமாதானத்தின் மேலே சமாதானம் கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் மனுஷருடைய தயவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனுஷர் நம்மளுக்கு ஒரு நன்மை செய்கிற ஒரு தெய்வ எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் பெருக போகிறது. கர்த்தருடைய நன்மை உங்கள் வாழ்க்கையில் பெருக போகிறது. கர்த்தருடைய நன்மை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மையுள்ள காணப்படுகிறார். எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறவர். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் பார்க்குற போல் அவர் பார்க்குறவர் அல்ல. மனுஷனோ முகத்தை பார்க்குறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டும் சொன்னால் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே பெருகு போகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை, கோடா கோடி கிருபை உங்கள் மேலே பெறுகிறது. ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தருடைய கிருபை இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு உயர்வு உங்களை தேடி வரும். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குன்னு சொன்னால் எல்லா விதமான கிருபைகளும் தயவுகளும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது. முதலாவது கர்த்தருடைய கிருபை, இது வரப்போகிற நாட்களில் கிருபையின் மேலே கிருபை கொடுக்க போகிறார். ரெண்டாவது பலத்தின் மேலே பலன். எந்தெந்த இடத்துலலாம் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் எங்களுக்கு வழி வாசல் இல்லை நன்மைக்கு என்று சொல்லுகிற உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை காட்டி கிருபை பெருக செய்து பலத்தின் மேலே பலன் கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, என்ன காரியத்துக்காக கலங்கி நிற்கிறீங்க, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லைன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, ஒருவேளை குடும்ப பிரச்சனைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, ஒருவேளை திருமணம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்கலைன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், கிருபையின் மேலே கிருபை நான் உனக்கு தருவேன். கிருபையின் மேலே உனக்கு கிருபை தருவேன். அந்த கிருபை எப்படியாப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது பலன் கொடுக்கும். உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த இடத்துல கலங்கி நிற்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த உலகம் நிரந்தரமான நன்மை கொடுக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தயவு உங்கள் மேலே இருக்குன்னு சொன்னால், கிருபை என் மேலே கிருபை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அதுதான் யோவானில் 1:16-17 வாசிக்கிறோம். சங்கீதம் 84:7 நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், அவர் உங்களுக்கு முதலாவது பலத்தின் மேலே பலன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை கொடுத்து பலன் தருகிறார்னா, நீங்கள் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஃபைனான்ஷியல் நடக்கலைன்னு சோர்ந்து போய் உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க. என் குடும்பத்தில் நன்மை இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்து இருக்கிறீங்க அல்லவா. என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு எப்படி நடக்கும்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்க அல்லவா. திருமணம் ஆச்சு குழந்தை பாக்கி இல்லைன்னு நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீங்க அல்லவா. எனக்கு கடன் பிரச்சனை, அதுலேருந்து நான் எப்படி வருவேன்னு சொல்லி யோசித்து போய் சோர்ந்து போய் உட்காந்து கொண்டு இருக்கிறீங்களல்லவா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கிருபையின் மேலே கொடுத்து கிருபை கொடுத்து உங்கள் பலத்தின் மேலே பலன் தரப்போகிறார். பலத்தின் மேலே பலன் கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு ஆண்டவர் கிருபைக்கு மேலே கிருபை கொடுத்து பலத்தின் மேலே பலன் கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கணுன்னா மத்திய 6:34 ஒரு வார்த்தை சொல்கிறது, நாளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. நம் முன்காலத்து குறித்து அறிந்திருக்கிறவர், நம்முடைய நிகழ்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர், நம்முடைய வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும்.